கிளிநொச்சி சமூகத்திலே இன்று ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. யாரை பார்த்தாலும், எந்த பொதுமகனை பார்த்தாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த கொதிநிலை கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய விடயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி மக்களினுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய சமூக அடையாளங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் அந்த மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து ஒரு பிரதேசவாத கருத்தினை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமான கிளிநொச்சி மக்களையும் கல்வி அறிவற்றவர்கள் என்றும் அவர்களுடைய சமூக அடையாளங்களையும் குறிப்பிடுகின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருவதோடு எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற வகையில் நான் எனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் விடயங்களை அரசியல் ரீதியாக பேச வேண்டும், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அரசியல் விவசாயிகளுடனான பிரச்சனைகளை அவர்களுடைய விவசாய கருத்துக்களோடு அதனை எதிர்கொள்ள என்ற பக்குவத்தை அவர் பெற வேண்டும். எனவே கருத்துக்களால் எதிர்கொள்ள திராணியற்ற வகையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்துக்களை எந்த மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. விசேடமாக கிளிநொச்சி என்பது எங்களுடைய பிறந்த மண். நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த ஊரினுடைய கௌரவத்திற்கும் மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது என்பது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக வலைத்தளங்களிலும் முகநூல்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய விடயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதில் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சி மக்களினுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய சமூக அடையாளங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் அந்த மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து ஒரு பிரதேசவாத கருத்தினை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமான கிளிநொச்சி மக்களையும் கல்வி அறிவற்றவர்கள் என்றும் அவர்களுடைய சமூக அடையாளங்களையும் குறிப்பிடுகின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருவதோடு எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற வகையில் நான் எனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் விடயங்களை அரசியல் ரீதியாக பேச வேண்டும், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அரசியல் விவசாயிகளுடனான பிரச்சனைகளை அவர்களுடைய விவசாய கருத்துக்களோடு அதனை எதிர்கொள்ள என்ற பக்குவத்தை அவர் பெற வேண்டும். எனவே கருத்துக்களால் எதிர்கொள்ள திராணியற்ற வகையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்துக்களை எந்த மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. விசேடமாக கிளிநொச்சி என்பது எங்களுடைய பிறந்த மண். நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த ஊரினுடைய கௌரவத்திற்கும் மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது என்பது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி சமூகத்திலே இன்று ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. யாரை பார்த்தாலும், எந்த பொதுமகனை பார்த்தாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த கொதிநிலை கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பொதுமகனும் காணுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா அல்லது வேறு வகையில் இவரை கையாள முடியாதா என்று எல்லாம் மக்கள் தங்களுடைய அறிவுக்கு உணர்வுக்குட்பட்ட வகையிலே பேசிக்கொள்ளுகின்ற நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்போடு இந்த விடயத்தை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக கண்டிக்கின்றோம்.
எங்களுடைய மக்களுடைய சுய கௌரவத்திற்கும் கிளிநொச்சியினுடைய கௌரவத்திற்கும் என்னை பொறுத்தவரையில் கிளிநொச்சி எங்களுடைய உயிர். அந்த கிளிநொச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, அவமானத்தை ஏற்படுத்துகின்ற, அதனுடைய பெருமைக்கும் அந்த மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கை ஏற்படுத்துகின்ற எந்த செயலினையும் கிளிநொச்சி மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே இனிவரும் நாட்களிலாவது அவர் சிறிய வயது உடையவராக இருக்கின்றார். அவர் வைத்தியராக இருக்கலாம், ஆனால் கல்வித்தரத்திலே அதிகமானவராக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூக பண்பாடு என்பதும் சமூக மனித விழுமியங்களை பேணுதல் என்பதும் அவரவருடைய பண்பட்ட அறிவு, அனுபவம் என்பவற்றின் அடிப்படையிலே உருவாகின்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு அனுபவம் மிக்க அனுபவங்களை பெற வேண்டிய காலம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய குறைந்த வயதுக்குள் அவர் கூடிய அளவான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தன் மீது வழக்கு தொடுப்பவர்களுக்கு எதிராக வழக்காடுவதற்கான வாய்ப்புகளை புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக சில விடயங்களை அவர் கையாள்வதற்கு முனைகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் இன்றிலிருந்து பிரதேசவாதங்களை பேசுவது, கிளிநொச்சி மண்ணை அவமானப்படுத்துவது, கிளிநொச்சி மண்ணினுடைய மக்களை சமூக அடையாளப்படுத்தி இழிவுபடுத்துவது போன்ற செயல்களை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் மிகவும் கொதித்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கொதிப்புணர்வு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் தான் கூறிய விடயங்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பை கோர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்து தொடர்பில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாளிகதன் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவித்தார். இதன்போது அர்ஜுனா தெரிவித்த கருத்திற்கு வேளமாளிகதன் தனது கண்டனத்தை பதிவு செய்தார்.